ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாடி தோட்டம்னு சொல்ல முடியாது. நமக்கு 2 தொட்டி இருந்தாலுமே நமக்கு தோட்டம் மாதிரி தானே. இந்த மல்லிப்பூ செடி பார்த்திங்கன்னா முதல்ல பூத்ததால் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருந்துச்சு. வாழைப்பழம் நல்லா இந்த புளிச்ச மாவில் போட்டு நல்லா அந்த பழத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அது கூட இந்த காய்கறி தோல் எல்லாத்தையும் போட்டு விட்டு மூடி வச்சுருங்க. 3 நாள் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி வந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த தோலெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா செடிக்கும் தொளிச்சு விடுங்க. சூப்பராக மொட்டு விட்டுருந்தது. இது பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பும் புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு வச்சுருந்தேன். காலையிலேருந்து சாப்பிடாம அந்த சூடாக செய்யும்போது அவ்வளோ பசியாக இருந்தது. பசியில் ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அள்ளி போட்டு சாப்பிட்டாச்சு சூப்பராக. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பஜ்ஜி செஞ்சுருந்தேன். எல்லாமே இந்த வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காயம் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜி, எல்லா பஜ்ஜி போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜி போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி நான் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த வெறும் இலையை சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இது கற்பூரவள்ளி இலை தான் அப்படின்னே தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி அழகாக போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவங்களே யோசிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.